ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப பாரம்பரியமான முறையில் ரொம்ப சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 100 கிராமும், கூடவே பார்த்தீங்கன்னா நெய் மீன் கருவாடோடைய தலையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுமே குழம்புல போடுறப்போ ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கருவாடு இருக்குனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இருக்கனால நான் எடுத்துக்கிட்டேன். எது சேர்த்திங்கனாலும் எந்த கருவாடு சேர்த்தாலும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெத்திலி கருவாடு இருக்குல்ல, அதில் உள்ள அந்த தலையை மட்டும் தனியாக எடுத்துருங்க. இந்த தலையோடு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு வந்து கசக்க செய்யும். அதே மாதிரி இந்த தலையில் உள்ளதையும் க்ளீன் பண்ணி எடுக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட உள்ளுக்குள்ளே உள்ள என்ன இதை க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதில் உள்ள தலையெல்லாம் எடுத்தாச்சு. தலையில் உள்ள அந்த இதையுமே க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். தலையில் பார்த்திங்கன்னா இது மாதிரி செதில் மாதிரி இருக்கும், இதெல்லாம் எடுத்துடணும். இல்லைனா குழம்பு வந்து கசக்கிற மாதிரி இருக்கும், சரி நல்லா இருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெத்திலி மீனில் உள்ளது இதெல்லாம் எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பகுதி, இந்த தலையில் உள்ளதெல்லாம் எடுத்துட்டேன். சரிங்களா, கண் பகுதி வாய்ப்பகுதியெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலாக்கொட்டை இருக்குல்ல, பலாக்கொட்டைன்னு சொல்லுவோம்ல, பலாப்பழத்தில் வந்து வரும்ல அந்த கொட்டை, அது வந்துட்டு அதை நம்ம எடுத்து அதோட சீடு எடுத்து நான் வேக வச்சுருக்கேன். மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒயிட் வெள்ளை மொச்சை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நீங்கள் டேரெக்டாக நைட்டு ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது மாதிரி ஊற வைக்க மறந்துட்டீங்க. நான் ஊற வைக்க மறந்துட்டேன். நான் பார்த்திங்கன்னா லைட்டாக வர சட்டி இருக்குல்ல, வர கடாயில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து கத்திரிக்காய் என்கிட்ட இருந்துச்சு. அது வந்து ஒரு 7 கத்திரிக்காய் குட்டியாக இருக்கனால 7 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முழு தேங்காய் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கலாம். அதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் புது கடாயின்றனால எண்ணெய் தெரியுது, அதனால் நான் எண்ணெய் சேர்க்கலை. இப்போது அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் மண் கடாயில் செய்கிறதுனா இது மாதிரி சரி, இல்லை நார்மல் கடாயில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நார்மலாக எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து இது கூட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அளவுகள் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் வரைக்கும் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புக்கு. ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெங்காயம் வதங்குறட்டும். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 7 அளவுக்கு பூண்டு பல், ஒரு பெரிய பல்லாக இருக்கனால 7 சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஒரு 70% வதங்குச்சுன்னா போதுமானது. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்த்துடலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் தூள் சேர்க்கும் போது. வீட்டில் அரைச்சதாகவும் இருக்கலாம், கடையில் வாங்கினதாகவும் இருக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இது கூட பார்த்திங்க அப்படின்னா மல்லித்தூள் சேர்க்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 4 ஸ்பூன் அளவுக்கு, 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்தோம் அப்படின்னா 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மிளகாய்த்தூள் சேர்க்குறீங்களோ அதுக்கு டபுளாக வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ அந்த சூட்லேயே நல்லா வந்து வதங்கி வரட்டு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா ஆறி வரட்டும். தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 90% அரைச்சோம் அப்படின்னா போதுமானது, ரொம்ப வலுவலுன்னு அரைக்க தேவையில்லை. இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். பொதுவாக கருவாடு குழம்பு, மீன் குழம்பு இதுக்கெல்லாமே வந்து கொஞ்சம் புளிப்பு சுவை அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் தக்காளியும் பெருசாக சேர்த்துருக்கேன், புளியும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்காதுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது உப்பு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை தண்ணியில் நறுக்கி போட்டு வச்சுக்கோங்க. வெளியில் நறுக்கி தனியாக வச்சிங்கன்னா கருப்பாயிடும். அதனால் தண்ணியில் நறுக்கி போட்டு வச்சுட்டு அந்த நறுக்கின கத்திரிக்காவை இது கூட சேர்த்துடலாம். கத்திரிக்காய் சேர்க்கும் போது குழம்பு வந்து நல்லாவே திக்னஸ் ஆகி கொடுக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து கத்திரிக்காய் சேர்க்குறது.
கூடவே டேஸ்ட்டுக்காகவும் சேர்க்குறோம். கூட பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு வச்சுருக்க பலாக்கொட்டை, அதுக்கப்புறம் மொச்சை, இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். எல்லாமே வேக வச்சதை தான் இது கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை அலசிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அலசிட்டு இது கூட சேர்த்துருவோம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸி ஜாரை அலசிட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். உள்ள கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும். அவ்வளோதான். இப்போ கத்திரிக்காய் வேகிறதுக்கு டைம் கொடுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்கும். நல்லா கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே புளி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த புளியை கரைச்ச தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம் இது கூட. தேங்காயெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். நல்லாவே கொதிச்சு அந்த எண்ணெய் தெரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ இது நல்லா கொதிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை இது கூட சேர்த்துடலாம். யாருக்கெல்லாம் கருவாடு குழம்புனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஸ்பெஷலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே திரும்ப வேக வச்சிடலாம். இப்போ இந்த கருவாடு வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. அதிகபட்சம் 5 நிமிஷத்தில் வெந்துடும். அதனால தான் கடைசியில் நம்ம சேர்க்குறோம். முன்னாடியே சேர்த்துட்டிங்க அப்படின்னா அப்படியே குழஞ்சி போயிடும். அதனால தான் வந்துட்டு கடைசியாக சேர்க்குறோம். கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான கருவாடு குழம்பு தயாராகிடுச்சுங்க. பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். நம்ம இதில் கத்திரிக்காய் சேர்த்துருக்கனால கொஞ்சம் நேரம் ஆக ஆக குழம்பு நல்லாவே திக்னஸ் ஆகிடும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், குழம்பு இருக்கிறதுக்கு நல்லாவே திக்காகிடும். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆறவே நல்லாவே திக்காகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மதியானம் சாப்பிட போகிறீங்கன்னா காலையில் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா மதியானம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். சூடான சாதத்தோட பரிமாறுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கியூட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.